சண்டை செய்து நாடு பெற வேண்டுமா? சண்டை செய்தா வேற வழியே கிடையாது. இல்லைன்னா நாடு பெற முடியாது. அண்ணவா என்னங்க குருகுல பாட்டானாரோ அவர் சென்று வாழ்வதை திருப்பாதம் போற்றி செய்தே யான் அடர்வானோ செல்வேன் யுத்தம் செய்து நாடு பெற வேண்டும் என்றால் போர் முனையில் யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் தெரியுமா? யாரையெல்லாம் சந்திக்கணும்? அச்சிராபுரத்து காவலர்கள், அரியாசனத்து காவலர்களாக விளங்கக்கூடிய என்னுடைய குலத்து மூதாதி, அதோடு மட்டுமல்லாமல் அச்சிராபுரத்தில் உள்ள குரு பெரியோர், என்னுடைய மாற்றன்மார், குருக்கள்மார், இருக்கக்கூடிய தந்தைமார்கள், அன்னவரையெல்லாம் அப்படி நாட்டை பெறுவதை விட பாதார விந்தமே கதி என்று எண்ணி பாதார விந்தத்தை வணங்கி நடர்வனமே செல்வேன். நீங்க போயிடுவீங்க. வார்த்தைக்கு அனைவரும் கண்டுபிட்டாங்க. எதிர்த்து வாவாத்து யாரு நிலைமைக்கு இருக்காங்க, அவனுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நிலைமைக்கு இல்ல, நிலைமை இருக்கிற நிலைமை என்ன செய்யலாம்? எங்க தரணியில் உங்கள் தன்னை சபைதனில் இழுத்து வந்து திரவிடம் சூதாடிய நாட்டை அல்ல இந்த நேரம் பெற வேண்டும் என்று தம்பிமார் செய்த சபதமெல்லாம் நிறைவேற வேண்டும். நாடும் பெற வேண்டும். பழையபடி நீ ஆட்சி விடத்தில் அமர வேண்டும். இதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லிட்டு போங்க. ஆமா, அதற்குண்டான வழிவகை தெரியாமல் தங்களை வரவழைத்து இவ்வளவு சொல்றீங்களா? அந்த வழி நீங்களாயும் சொல்லுங்க. மனதுக்கு யோசனை வந்து பிரகாரம் சொல்லுங்க. ஆண்டவா, நான் கானகம் சென்றாலும் என்னுடைய தம்பிமார்கள் விட மாட்டாங்களா? ஆமாமா, இருக்கிற வார்த்தை பாத்தியா? சரி ஆண்டவா, இப்ப என்ன செய்யலாம் நான் கேட்கிறேன். எங்களுக்காக பறிந்து அத்தினாபுரம் வரை
விசேஷ தூதுவராக எங்களுக்காக நீங்கள் சென்று வர வேண்டும். யாரு? நீங்கதான். அப்படியா? ஆமா. ஏய் எங்க அஸ்தாபுரம் தூதுவராக போக வேண்டும். அப்படி என்ன நான் இந்த நேரம் கருட வாகனத்தின் மீது கருட வாகனத்தின் மீதா? தூதுவர் தர்மம் தாங்கள் அறியாதது அல்ல. தூதுவராக செல்லக்கூடியவர் ரத ஆரோகணராகவோ வாகனத்தின் மீதோ செல்லக்கூடாது. எப்படி போனோம்? நடந்து பாதசாரியாக செல்ல வேண்டும். அதுதான் தூதுவர் தர்மம். எங்க உபராயத்துக்கு அஸ்தாபுரத்துக்கு 100 காத வழி. இந்த 100 காத வழி ஆண்டவருடைய திருப்பாதங்கள் நோக அஸ்தி நகர் நான் பாதசாரியாக செல்ல வேண்டும். ஆமா, அதுதான் தூதுவர் தர்மம். அப்படி சென்று என்னுடைய தாயாதி துரியனை புகழ்பட பேசி அண்ணவரிடம் எங்களுக்குரிய நாட்டை கேட்டாயானால் நிச்சயம் தருவான். என் ஐயாரே நாங்கள் செய்த சம்பந்தம் முடிப்போம். அண்ணா, யார் நாட்டுக்கு யார்? ஆமா, அந்த துரியனாகப்பட்டவன் யார்? அவங்க அப்படி எப்படி சொல்லலாம்? அவன் நாடு சொல்ல மாட்டேன் சொன்னான். துரியோதனை சொல்லிக்கிறப்பா அவங்க அண்ணா உன் தம்பி என்ன சொல்லிக்கிறேன்? அவன் காக்கா குத்துற மாதிரி தம்பி போய் கேங்கல குத்திக்கிறான். மாமா சொன்ன மாதிரி அவன் குத்தி போர்க்கள தண்டில சண்டை போட்டு நாடு வரணும்னு தான் ஒரே அவமானப்பட்டு இல்ல குடக்கத்து குடக்காத நடக்குது. மாமா சொல்ற கதை அப்படி நாங்க எத்தனை முடியாது. வண்டி லைன் பண்ணுவோம். அண்ணா, பொன்னுப்பாவு துரியன் நமக்கு தாயாதிகள், அண்ணவருக்கு தாயாதிகள் நாம். அண்ணவர் மாண்டால் நாம நாடாளலாம், நாம் மாண்டா அண்ணவர் நாடாளுவாங்க. அப்படி இருக்கும் போது யார் நாட்டுக்கு யார் தூது போவது? மாமா எப்பேர் வெட்டவர்? மாமா இந்த உலகத்திலே அனைத்து நாட்டு மக்களையும் மாமாவையே வணங்குறாங்க. அப்பேற்பட்ட மாமா சென்று துரியனிடத்திலே நாடு கேட்டால் நமக்கு அகுமானம் இல்லையா? அண்ணா, ஒரு வார்த்தை ஆச்சராபுரத்தை அறிவாடு பதிலாக தம்பிமார்கள்
பார்த்து கொண்டிருக்கு. எதனால மாமா அத்திராவரத்தி அடியோடு அழுத்தி அந்த நாடு நாங்க வாங்கிட்டு வரோம். அடியாத ஆட்சிபுரி அப்படி எங்க நாடு இருக்கு பேச தெரியாம போய் மாட்டிக்காது. மாமா எப்படிப்பட்டவர்? சரிவா அவருடைய வல்லமை எப்படிப்பட்டவர்? அவனுடைய வல்லமையா? அவருடைய உலக அனைவரையும் நாட்டு என் வார்த்தைக்கு என்ன தம்பிமாருடைய துடி துடிப்பும் பதபதப்பும் பார்த்து தான் இருக்கு. ஆமா, அதனால இதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லுங்க பாருங்க. ஆமா. என் ஐயானே! எங்களுக்காக பரிந்து அத்திராபுரம் வரை தூதுவராக சென்று வர வேண்டும் என்று தெரிவித்தேன் அல்லவா? சமரச தூதுவராக சென்று வர வேண்டும். எதற்காக தெரியுமா? இந்த சமரச தூதுனா என்னன்னே விவரம் எனக்கு புரியலையே. சமரச தூது அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அல்லவா? சமரச தூது என்றால் தாங்கள் அறியாதது ஒன்று அல்ல. சமரச தூது என்றால் தாங்கள் அறியாதது அல்ல. அதற்கு ஒரு உதாரணம் தெரிவிக்கின்றேன்.
நம்ம தாயத்தின் நாடு பிள்ளாந்தி நகரில் பேரோடு புகழ் வாழ்ந்து நம்மையில விட்டு இருக்க பிரிந்து நமது நட்புக்கு இலக்கணமானவர் இன்னும் சரவணன் அவனுடைய துணையால் விளையக்கூடிய இன்னும் விஜயக்கால் நல்ல நேரத்தை நம்ம நாடகம் நடைபெற்றாலும் எங்கு நடைபெற்றாலும் நமக்கு துட்டு கொடுக்காம போகாது. பார்த்தால் பார்த்து நல்ல நேரத்தை நமது நாடக மக்கள் வந்து கருணை கொண்டு அளித்தது 51ஆகும். அன்னாருக்கு நன்றி வளர்ந்து தெரிந்து கொண்டு பணத்தை பெருமாடு பெற்று ஜெயம் ஜெயம் ஜெயம். நமது பிள்ளாந்தி நகரில் பேரோடு வாழ்ந்து வரக்கூடிய நமது நல்ல உள்ளம் நமது சோழிங்க நகரிலே பேரிரு உபசரிப்பு இன்னும் டீ கடை உரிமையாளர் இன்னும் ரவி அண்ணா நல்ல நேரத்தில் பார்த்தாலும் பார்த்து நாடக மக்கள் மீது கருணுக்கு இந்த 50 ரூபாயும் அடியன் பேர் அன்புக்கு இந்த 50 ரூபாயும் ஆக 100 ரூபாய் கொடுத்து கொண்டாடிக்கிறார். அண்ணாருக்கு எல்லாம் வல்ல அண்ணனுடைய கணவரான் சகல பாக்கியங்களை தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு பரிசு பெருமடும் என்று ஒரு ஜெயம் ஜெயம். அண்டவா சமரச தூண் என்று தெரிவித்தேனே, அந்த சமரசம் என்பது ஒற்றுமை. அந்த ஒற்றுமைக்கு இலக்கணமாக விளங்கக்கூடியது மனித இனம் அல்ல, மிருக இனம் அல்ல, பறவை இனம் அல்ல, புழுப்பூச்சி இனங்கள் அல்ல, தாவர இனம். ஓரறிவு படைத்த தாவர இனம் ஒற்றுமைக்கு இலக்கணமாக விளங்கக்கூடியது என்ன தாவரம் தெரியுமா? மூங்கிலினம். மூங்கிலினமானது ஒற்றுமைக்கு இலக்கணமாக விளங்கக்கூடியது. ஒரு மூங்கில் புதரில் இருந்து ஒரு மூங்கிலை வெட்டி எடுக்க வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒரு மூங்கிலை வெட்டி எடுக்க வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதாக வெட்டி எடுக்க முடியாது. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கெட்டியாக பிடித்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒற்றுமையான மூங்கில் இனமானது அழிவுக்குள்ளாகுமா? எப்படி அழிவுக்குள்ளாகும் என்றால், காய்ந்த 2 மூங்கில் ஆனது கோடை காலத்தில் ஒன்றோடு ஒன்று உராயுமாம். அந்த உராய்வின் காரணமாக தீப்பொறி ஏற்படுமாம். அந்த தீப்பொறியின் காரணமாக ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய மூங்கில் இனம் தனக்குத்தானே தீப்பிடித்துக் கொள்ளுமாம். அப்படி தீப்பிடித்துக் கொண்டு அந்த மூங்கில் இனம் அழிவதோடு மட்டுமல்லாமல் அது இருக்கக்கூடிய கானகம் முழுவதும் தீப்பற்றி கொள்ளுமாம். அந்த தீயின் காரணமாக கானகத்தில் நடப்பன, ஊர்வன, பரப்பன என்று சொல்லக்கூடிய எத்தனையோ ஜீவ ஜந்துக்கள் அந்த எரிந்து சாம்பலாகுமாம் தீயினால். நீங்கள் சொல்லக்கூடிய தூது எங்களால் ஏற்படக்கூடிய சலசலப்பால், எனக்கும் என்னுடைய தாயாதிக்கும் ஏற்படக்கூடிய சலசலப்பால் நாங்கள் அழிவதோடு மட்டுமல்லாமல் எங்கள் இனத்தை சார்ந்தவர், என்னை சார்ந்தவர் எத்தனை பேர் அழிவார்களோ, என்னுடைய தாயாதியை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அழிவார்களோ யாருக்கு தெரியும்? நீங்கள் சொல்லக்கூடிய தூது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பெரிய தடாகம் ஒன்று, குளம். அந்த குளத்தில் நத்தை இனங்கள், தவளை இனங்கள், புழுப்பூச்சி இனங்கள், மீன் இனங்கள், அதோடு தாவர இனங்களாக விளங்கக்கூடிய அல்லி, செந்தாமரை, நீலோற்பழம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ ஜீவ ஜந்துக்கள் அந்த ஒரே ஒரு தடாகத்தின் குளத்தில் ஒற்றுமையாக வாழும். அப்படி நீங்கள் செல்லக்கூடிய தூதால் அத்திராபுரத்தில் ஒரு பெரிய மாளிகை ஒன்று ஏற்படுத்த வேண்டும். பெரிய மாளிகையா? அந்த குளத்துக்கு ஒப்பாக அந்த பெருத்த மாளிகையில் 105 அறைகள் இருக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? அந்த 105 அறைகளிலும் நாங்கள் 5 பேரும், தாயாதிகள் 100 பேரும், 105 பேரும் அந்த பெருத்த மாளிகையில் அந்த 105 அறைகளில் தங்கி இருக்க வேண்டும். அந்த 105 அறைக்கும் ஒரே ஒரு தலைவாயப்படி ஒன்றுதான் இருக்கணும். ஆமாமா. அந்த நுழைவாயில் வழியாக நாங்கள் 105 பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதும் போவதும் வாழ்வதும் போவதும் வருவதுமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சமரசம் ஏற்பட வேண்டும். நீங்கள் செல்லக்கூடிய தூது, இதுக்கு பேர் என்னன்னு வச்சிருக்கிற? சமரச தூது. அப்படியா? ஆமா. உன்னை போல யாருன்னா ஒரு இலிச்சி வாயிருப்பான், அவங்ககிட்ட சொல்லிங்க இந்த கதை கேட்டு இருப்பான். சண்டை மூட்டி விடுறியா?
பார்க்கலாம் யோசித்து அதுக்கு ஒண்ணா போறேன். யோசித்து பார்க்கலான்னு ஆண்டவா, விஷயத்துக்கு வாங்க. தூதுவராக சென்று எங்களுக்குரிய பாதி ராஜ்யத்தை கேட்டு பெற்று வந்து விடுங்கள். இதுதானே ஆ, புறப்படு. இதுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? சரி சரி வந்துங்களா? நீங்க புறப்படுங்க. அண்ணா, வாங்கீங்களா? என்ன? இங்க வாங்க. இந்த உபராயத்திலிருந்து அஸ்தாபனம் நூறுகாத வழியும் என்னுடைய பாதங்கள் நோக சிவக்க நான் கால்நடையாக நடந்து ஏய், அஸ்தாபனம் சென்றால் எனக்கு மரியாதைலாம் ரொம்ப மரியாதை தருவாரு. என் கண்ணாடி என்னை நாடி வந்த காரணம் என்ன ஏய், என்று கேட்ட பஞ்ச பாண்டவருக்கு பேர்பாடி நாடு பெறுவதற்காக வந்து அப்படின்னு கேட்ட நான் நேற்றிய முந்திரவி சஞ்சனை விடுத்து மறுத்துவதாக ஏய். நாடு கொடேன் என்று மறுத்தேன். நீ ஏன் வந்த? அப்படி என்றால் அடுத்தபடி நான் என்ன வந்து கேட்குது? ஏன்னா வெயிலன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, அந்த அஸ்தாபனத்துல உபராய் வரணும். நீ இங்க சொல்றது எடுத்துக்கிட்டு திரும்பி மறுபடியும் அந்த வார்த்தையோட அங்க போகணும். இப்படியே சுத்தி இருந்தா தர மாட்டானா? எங்க கொடுத்தா என்னங்க வார்த்தை தானே சிம்மாடு குழியா தூக்கிட்டு வர போறேன். வெயிட்டாது ஆண்டவா, என்னங்க நீங்கள் போகவே மறுத்தாராகிய 5 பட்டினமும் கேட்டு பெற்று வாரும் தேவா. என்ன? அப்படி அதையும் தர மறுத்தால் ஐவருக்கும் 5 பட்டணமா? ஆமா, அது என்னென்ன பட்டணம்னு பேர் சொன்னதான் அந்த பேர் பிரகாரம் நான் கேட்க முடியும். சும்மா போயிட்டு 5 பட்டணம் போடுறானாக்கா, ஓ உனக்கு என்னையா தேவை, எந்தெந்த நாடு வேணும், எந்த ஊர் வேணும் அப்படின்னு கேட்டா நான் என்ன பேர் வச்சுக்கேன்? நல்ல யோசனை தானே. நான் ஏதாவது தப்பா கேட்கறா பாரு. அதான் நினைச்சுக்கிறீங்க மனசுக்குள்ள. சரி சரி. ஏங்க நல்லா யோசித்து அது பேர் வச்சு சொன்னாலும் அந்த பேர் பிரகாரம் நான் கேட்க முடியும். ஆனால் தெரிவிக்கின்றேன். நல்லது வைத்துறா. ஐவந்தி, 1 வாரணாவதம், கணக்கிட்டுக்கடா. 2 யமபிரஸ்தவம், 3 இந்திர பிரஸ்தவம், 4 அச்சினாபுரம். 5. அப்படிங்களா? ஆமா ஆமா. நீங்க சொல்லிடுங்க, நான் கணக்கிட்டுக்கிட்டேன். இப்ப நான் உங்களோட கேக்குறேன், நீங்க தகுந்தவாறு சொல்லிட்டே வாங்க. மறந்துடுவியா என்ன? நானா? அதான் கேக்குறேன். ஏங்க தமிழ்நாட்டுக்கு தலைநகர் எதுங்க? சென்னை மாநகரம், கர்நாடகா தலைநகர், பெங்களூரு மாநகரம், நமது ஆந்திரா தலைநகர், ஹைதராபாத் நகரம், கேரளா தலைநகர், திருவனந்தபுரம், சுருக்குமா நம்ம இந்தியாவுக்கு தலைநகர், டில்லி மாநகரம். இப்படி பெரிய பெரிய நாடெல்லாம் மூட்டை கொடுத்துட்டு அவன் சின்ன நாடா காதுல பூ வச்சுக்கிறேன் இருக்கிறேன். வந்தாலும் உட்காந்துங்க உட்காந்து இது செய்து வந்தான். அப்படியா? எனக்கு சொல்றது வையா சொல்லணும், கேக்குறது கேட்டு என் தலை குடிக்கிறேன். குடும்பம் போறவன 2 குடும்பம். ஆண்டவா, சொல்லிட்டு வாங்க. 5 பெரிய பெரிய பட்டினம் தர மறுத்தான் ஆகில் ஐவருக்கும் 5 சின்ன சின்ன கிராமங்கள், அருகருகாமையில் உள்ள கிராமங்கள், சின்ன சின்ன கிராமம். எப்படிங்க ஏழை பத்திக்கிட்டு என்ன கிராமம் நீ தான் சொல்லலாம். என்ன நீ தான் இல்லை கேட்கறதுக்காக நீங்க சொல்லுங்க. என்ன? எது போன்ற கிராமம்? இந்த பிலாஞ்சி மாநகரத்தை போன்று 1 முக்கியமா. சரி. அடுத்ததாக அருகாமையில் உள்ள கல்பட்டு, 2 அதற்கு அருகாமையில் உள்ள பன்னூர், 3 சோமசமுத்திரம், மத்தியடி மத்தேரி, ஒரே ஒரே அருகாமையில் உள்ள கிராமங்கள். அப்படியா? நீ யோசனை என்னப்பா? அதான் ஒரே இடத்துல ஆடாடிக்கலாம். வேற ஊருக்கு போக கூடாது, நம்ம கிட்டே இருப்பா சரி போய் ஆடாடி கேட்கறாரு. 5 பாருங்க ஆண்டவா. அது கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் அருகில ஒரு கலக்காரங்க. நீ என்னதான் நினைச்சுக்கிற மனசுல? நீ என்ன நினைச்சுக்கிற? முடி போட்டு புள்ளான்னு பாத்துக்கிறியா? என்ன நினைச்சு முடி போட்டு தெரியலையா? அப்படின்னு ஒண்ணு இல்ல, எது செய்தாலும் யோசித்துதான் செய்வேன். அப்படியே ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பண்ணிட்டு போனா யார அவங்களுக்கு பண்ணிட்டு போன என்னங்கிற அப்படி கிடையாது. நல்வழிதானே ஆண்டவா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மறுபடியும் அவன் கொடையாட பார்த்தால் அடுத்தபடி என்ன கேட்கலாம்? தரமாட்டானா? கொடுப்பாருங்க. அவன் ஜகுனி இருக்கு, அவனுடைய வார்த்தை தான் அவனுக்கு பெரியது. நான் கேட்கிறேன், என்ன பேசினா அவன் மிக்கிறான் என்னமா என்ன மறக்கிறாப்லையா? சரி ஆண்டவா,
நீங்கள் கேட்கவே மறுத்தாராயே. ஐவருக்கும் ஐந்து வீடாகிலும் வென்று வாரும் ஓ பாவம், இந்த பஞ்ச பாண்டவரை நினைத்தாலே வேதனைக்குள்ளானது. நல்ல நாடு நகரத்தை ஆண்டு வந்த புத்தமர் உங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை செய்யலாம். நீங்க சொல்லும் போது என் மனமே உருகிறது. என்ன செய்யலாம்? ஐவருக்கும் ஐந்து வீடு எங்க ஆகிலும் வேலை வெட்டி செய்த ஆகிலும் ஒரு வீடு இருந்தா இரவு நேரத்துல படுத்து உறங்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தானே கண்டிப்பா கொடுப்பாரு. ஆமா, ஒரு சமயம் குரு பெரியாருடைய யோசனை பிரகாரம் இவையெல்லாம் மறுத்த போறது அது மட்டும் எப்படி கொடுத்துருவாரு? நான் கொண்டாரு என்றால் அடுத்தபடி என்ன கேட்கலாம்? தைரியமா சொல்லலாம். கை வச்சுட்டேன், தைரியம் வரும் பாருங்க. மறுபடியும் பாருங்க. நீங்கள் பாகவே அனைத்து மறுத்தாராயே. உங்கள் பாதார விந்தத்தால் ஐந்தடி சொல்ற கருத்து என்ன? அண்டவா நீ அத்தினூர் போயிட்டு சும்மா வராது. என் தம்பி திடீர்னு அடி உதப்பட்டு வரான். அதை விட உங்ககிட்ட படலாமே. அடி உதயா மந்தானம் என்று கேட்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரம் துரியனுக்கு நன்றாவே அறிந்தவன். மகாபலி சக்கரத்திலே மதத்தை அடைக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவனை உருவத்தை மாற்றினேன். பிராமண வடிவம் தரித்தேன். ஒரு குள்ள பிராமணனாக சென்று மகாபலி சக்கரவர்த்தியார் என்ற வாருமையா வேதியரை என்று அழைத்தேன். பிராமணா, என்னை கோரி வந்த காரணம் என்ன? ஐயா, மந்தானம் வேண்டும் என்றேன். மந்தானமா? எவ்வளவு வேணும்? 3 அடி மந்தானம் போரும் என்றேன். 3 அடியா? நகைப்போடு. அடா பிராமணா, 3 அடி வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிற? இந்த கடற்கூட உலகத்தில் உனக்கு எவ்வளவு வேணுமோ பெற்றுக்கொள் என்றார். என்னுடைய அகம்பாவத்தை அழிக்க வேண்டும் என்று என்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து அண்டமதி செல்லக்கூடிய ஆகாயத்தை ஓரடியாகும், பின்னமதி செல்லக்கூடிய பூமி 2வது அடியாகும், 3வது அடி எங்கே என்று என் சிரசுதான் அப்படியே வச்சு அழிச்சிட்டேன். இந்த மந்தானம் என்று கேட்பேன். அண்ணா மகாபலி சக்கரவர்த்தியானா இழிச்சு வாயினா நானு அப்படின்னு அஸ்தாபுரம் எல்லை பகுதி வரையில் துரத்துவார். இதே 5 அடி வாங்கி வாருங்கள். விஸ்வரூபம் எடுத்து பெற வேண்டியது இல்லை. அப்படி இல்லை, என்னை பத்தி அவனுக்கு தெரியுன்ற எவ்வளவு வேணுமோ பெற்று போறமே ஒரே அடி ஆழ்ந்துருவேன். ஆண்டவா, என்னங்க அதையும் தர மாட்டானா? தர மாட்டாங்க. நல்லா யோசிச்சுட்டு ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல, பயப்படாது பயப்படாது. நீ இருக்கிற நான் இருக்கமே. அப்படியா? அப்படி முடிவு செய்யாத. அந்தவடியே இரு. சரி சரி போகட்டும். சொல்லுங்க ஆண்டவா. என்னங்க? நீங்கள் போகவே அனைத்து மறுத்தாராயே. நீங்கள் ஆண்டவா, தம்பிமா துடி துடிப்பு பாருங்க. வாங்க வாங்க சொல்லுங்க. கை முட்டியா இருக்கிற ஆண்டவா, நீங்கள் போய் கேட்க எல்லாவற்றையும் தர மறுத்தாராயில் இறுதியாக உறுதியாக என்னுடைய தம்பிமார் மனவிருப்பம் கேட்ப விட்டமே கை தட்டி வாரி
அண்ணா சொல்லிய பிரகாரம் தப்பி தவிர கூட நாடு வாங்கிட்டு வந்துட்டு போறேன். என்ன சமாச்சாரம்? அப்படி நாடு வாங்கிட்டு வந்துட்டுனா என்னடா நாடு முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? என்ன கொடுப்பா? முதல்ல உன்னுடைய மண்டையை பிளந்து பருப்பு கடினாங்க பச்சா, பருப்பு களிச்சட்டின்னு வாங்க. அது மாதிரி அந்த பருப்பு சட்டி மாதிரி கையில் வச்சுக்கணும். அந்த படும்பாவு துரியன் அவனுடைய தம்பிமார்களை கொண்டு குமித்து அவனுடைய மூளையை கொண்டு வந்து அந்த மூளையை கொண்டாந்து அந்த பருப்பு சட்டியில போட்டு கீழே கடையிற மாதிரி கடைஞ்சு போடுவேன். ஆகையாலே என்னுடைய தேவியை இழுத்து வந்தவனே, இழுத்து வர சொன்னவனே, நாளை யுத்தமே சித்தம் என்று ஏற்பட்டால் ஆண்டவரை கொல்வேன் வெல்வேன் என்று சபதையிட்டிருக்கேன். என்னுடைய சபதம் நிறைவேற வேண்டும். இந்த கதைக்கு அநேகமான வேலை வேண்டும். ஆண்டவர் தூதுவராக செல்கிறார் என்றால் சும்மா வருவியனா? அந்த கதைக்கு அநேகமான வேலை தருவேன். சென்று தூதுவராக செல்ல போகிறேன். அப்படியா? உன்னுடைய மனச்சம்மதத்தை சொல்பார்கள். அண்ணா வார்த்தையை எப்போதுமே தட்டக்கூடாது. இருந்தாலும் அண்ணா சொன்ன பிரகாரம் அங்கு சென்று நீ நாடு கேட்கக்கூடாது. எப்படி என்றால் 12 ஆண்டு வனவாசம் காட்டிலே கழித்திருக்கிறோம். அப்படி காட்டிலே கழிக்கும் போது காய்கனிகளை உண்டு உடலாகப்பட்டது உரமேறி இருக்கிறது. சண்டை சண்டை சயனம் போனது. அப்படியே? ஆமா. என்ன செய்யலான்ற? இந்த காண்டிபத்திற்கு இறை வேண்டும். நான் எடுத்த சபதம் நிறைவேற வேண்டும். ஆமா, இல்லன்னா தலை இருக்காது. நீ கூட இப்படிதான் திரும்பிடுறியா? ஆமா ஆமா. உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராவா இருக்கணும். சரி வைத்திர, இப்படியே சபதத்தை நிறைவேற்றுகிறேன். ஆகட்டும். அண்ணா, அஸ்தாபுரம் தூதுவராக செல்லப் போகிறேன். உன்னுடைய மனச்சம்மதத்தை சொல் பார்க்கிறார். அண்ணா அண்ணாவே நாங்கள் உண்டு. அண்ணாவே நாங்கள் முன்பே
சபை தன்னில் நடந்தால் அவன் உதிரத்தை எண்ணெயாகவும் பக்க எலும்பெடுத்து சீப்பாகவும் அவருடைய மணிக்குடலை பிடுங்கி நான் புஷ்பமாக ஒரு வரைக்கும் நான் விரித்த கூந்தலை முடிப்பதில்லை சபதம் செஞ்சிருக்கேன்னா என்னுடைய சபதம் நிறைவேற வேண்டும். சென்று
இந்த நினைக்கும் பொழுது பரிதாபம் அம்மா. அண்ணா உடைய சபதத்தை நிறைவேற்றுகிறீர்கள். சென்று வா. அகட்டண்ணா. நல்லது. என்ன மாதவ? சுவாமி பஞ்ச பாண்டவருடைய மனச்சமரத்தை அறிந்தோம். சரி புறப்படலாம், புறப்படலாம். சுவாமி எங்க போற? என்னது? எங்க போற? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? மனுஷனா கூட பிறந்திருக்கேடா. எங்க போறடா கேப்பு போகும்போது என்னது அநியாயம்? ஏமா ஊர்ல இருந்து வரணும் எப்போ போறது எங்க போறது அப்பதான் நல்லதாவா? ஏய், ராமா ராமான்றது வகாரா ராமா கே மாதவ முதலியார் கே பிச்சாண்டி முதலியார். ஜெயம். அன்பிலே சிறந்த நாடு, பேரும் புகழுக்கு விளங்கிய நாடு, பெருமைக்குரிய தாய்நாடா விளங்கிய பிள்ளாஞ்சி புண்ணிய ஸ்தலத்தில் ராமா வகேரா. அந்த வகேராவை சேர்ந்த ராமா கே மாதவ முதலியார் கே மாதவ முதலியார் கே பிச்சாண்டி முதலியார் கே பிச்சாண்டி முதலியார் இரு உள்ளங்கள், அனந்தமிகன் இரு உள்ளமும் இரு சகோதரர்களும் ஒன்றாக சேர்ந்து நமது திவேல் நாடகத்தை பாரி வழங்கியது 101 எல்லாவல்ல இறைவனா விளங்கி கண்ணனுடைய அருளும் அம்மனுடைய திருவருளும் துணை கொண்டு 101 ரூபாயை பெருமை கொண்டு வாழ்த்து முடியும். இந்த மாதவ எப்போதுமே யாராயிரம் புறப்பட்டு போனா எங்க போறன்னு கேட்கக்கூடாது. ரொம்ப தவறு அது. நான் கேட்டா நீ நாங்க போய் போடுற பிரியா என்ன அட கம்மி நான் போயிருந்தமா? நான் எது கேட்கறேன்னு உனக்கு தெரியல. எது கேட்கிற? நான் எங்க போறன்னு கேட்காதற. நான் சொன்னதான் தெரியுமா உனக்கு? என்ன சொல்ல போற? எங்க போய் அண்ணாமலை கதையா பூட்டியா? என்ன கேட்டு வந்து பிரியா? 4 பேருடைய மனச்சம்மதம், 5 பேருடைய தேவி, 5 பேருடைய மனக்கருத்து அறிந்து புறப்படுற வாங்க வாங்க போகும்போது அடி எடுத்து வைக்கும் போது இப்படி எது எடுத்து வைக்கிறோம்? பாண்டவர் உனக்கு என்ன வேணும்? என்னுடைய மைக்கருமாறு. மச்சமாரு எந்த விதத்துல மச்சமாரு? எந்த விதத்திலையா? ஒத்து புள்ளிங்களா அம்மா புள்ளிங்களான்னு கேட்டுங்க. அத்தை மகன் அம்மா மகன் இப்படி அத்து புள்ளி நீங்க அம்மா புள்ளிங்க எத்தனை பேர் அவங்க? 5 பேரு. நீ எத்தனை பேர் கிட்ட கேட்ட? 4 பேருடைய மனச்சம்மதம். என்ன தேங்க போட்டான்? யாரு? சகாதேவன் கேட்க இல்லையா? ஆனா ஒரு சமம் எனக்கு ஒரு பொருட்டு. நீ வாங்க. நான் சொல்றதுல ஒரு கருத்து இருக்கும். அவன் ஒரு பண்ண நீ சொல்றது கருத்து தெரிய அளவுக்கு சொல்ல போற. இப்போ நாட்டு வாங்கிக்கார பேர் பாத்தியா? 5 பேருக்கு 5 பேருக்கு 5 பங்கு போடுவாங்களா? தனியா போறான்னு வச்சியா 5 பங்கு போடுவாங்களா 4 பங்கு போடுவாங்களா? 5 பேருக்கும் பகுந்துதான் அளிக்கப்படும். அப்போ அவன் ஒரு பங்குக்கு சொந்தக்காரன் இல்லையா? நாளைக்கு போய் கேட்டுன்னு வச்சுக்க நீ யாரா என்ன யாரா என்ன யாரும் அவன் சின்ன பையனுக்கு நம்ம பதில் சொல்லிச்சுனா சின்ன பையன் அவன் அவனுக்கு பதில் சொன்னா சின்ன கல்ல சாந்தாருடைய வாக்கின் நன்மை இது போன்ற சிறிய பாம்பா இருந்தாலும் பெரிய தடி கொண்டு அடிக்கணும்னு சாந்தாருடைய வாக்கியம். நான் போய் என்ன சொல்லு உனக்கு உன்னை போய் நான் முழுத்த என்னவோ உன் வார்த்தை கேட்கிறேன். வாயை திறந்திருக்கியே. அதெல்லாம் ஒன்னா சரி சரி போட்டோம். சீக்கிரமா சென்று வெளியால வர வண்டி போல வரதில்ல. என்னது மூஞ்சால வண்டி அப்புறம் ஊனப்பட்டுனா கடிச்சு அங்கீகா தள்ளப்பட்டிருக்க. சரி போலாம். ஆண்டவன் அவளைய கண்டவரான் காதுகாரம் நம்ம தெரியாது. உன்னை கையோட அழைச்சிட்டு வர சொன்ன சீக்கிரம் சொன்னாது இவனை. Está
ஒன்றும் இல்லை இருந்தாலும் இந்த அடியன் இந்த சபையின் முன்னாக அழகான ஒரு வரலாம் அல்லவா என்பது தெரியாது. சாஸ்திரத்தை மேன்மையா இந்த அருமைக்கு பெருமைக்கு தெரிந்த நாடு இந்த மந்தியரி மகா தலத்திலே இந்த பேரோடு போயோடு வந்திருக்கிறே நமது நட்புக்கு இலக்கிற மன்னவர் கே முருகேசன் முதலியார் லுங்கி வியாபாரம் செய்யக்கூடிய கே முருகேசன் முதலியார் நல்ல நேரத்தில் நமது நாடக மக்கள் மீது கருணை கொண்டு அளித்தது 51 ஆகும். அன்னாருக்கு நன்றி கண்ட வணங்கத்தை தெரிந்து கொண்டு இந்த பணத்தை பெருமாடு பெற்று ஜெயம். இன்னும் யாருடைய பெயரும் சொல்ல வேண்டாம். ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத பஜனை சபா. அந்த பஜனை சபாவுடைய தலைவராக நடக்கக்கூடியவர்கள் என் குணசேகரன், எஸ் வேணுகோபால் உமை தலைவர், எம் முனிசாமி ஆசிரியர்கள், டி.ஆர். பாபு கிருஷ்ணாபுரம் ஆசிரியர்கள், எம் முனிசாமி கிருஷ்ணாபுரம், டி.ஆர். பாபு கிருஷ்ணாபுரம் ஆகிய அன்புள்ளங்கள் நாடக வாரட்டி கொடுத்ததோ அன்பு காணிக்கை 101 ஆகும். அன்னவர் ஆண்டவர் பெற்று மென்மேல வாழ வென்று தரிசித்து பெற்றுக் கொள்கிறேன். அப்படி வீரமும் பரிவான சந்திரகுலம் அந்த சந்திரகுலத்திலே செய்தவர்கள் 3 நபர்கள் திருநாட்டிய மகிவன் பாண்டவராஜன் விதுரன் பாண்டவராஜனுக்கும் குந்தமாதேவி மாத்ராதேவி அவருடைய சுபபவத்தினால் பிறந்தவர்கள் முத்துக்கு ஒப்பானவர்கள் பஞ்ச பாண்டவர்கள். அந்த பஞ்ச பாண்டவரிலே 4 சிறியவன் அடிக்க கூடாதுன்னு பார்த்தேன். பின்னி விடுவோம் மக்கா. புரியவில்லையே ஒன்றும். நாளைக்கு சிறியவன் நாளத்தில் பெரியவன். நான் எப்படி மட்டும் தெரியுமா?
புராணங்கள் 96 சிற்றிலக்கியங்கள் 108 ஆகம வேதங்கள் நன்னூல் இலக்கியம் இவற்றெல்லாம் ஒற்றுணர்ந்த நீதி நிபுணன் சாஸ்திர நிபுணர் என்று அழைக்கக்கூடியவர்கள் சாஸ்திரத்தில் சிறந்தவன் சகாதேவன் என்பார்கள். ஒரு மனிதனாக விட்டால் 3 காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் 3 கால அறியும் தன்மை யாரால் பெற்றிருக்க முடியுமா? ஆனால் நான் பெற்றிருக்கின்றேன். எப்படி தெரியுமா? என் தந்தையாகக்கூடிய பாண்டு மகாராஜனும் இறக்கம் தருவாயிலே பாண்டவர்களே அறிவாமையிலே வாருங்கள். நான் இறந்த பிறகு என்னுடைய உடல் பிண்டத்தை நீங்கள் உண்ண வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த காலகத்திலே தவம் செய்து அந்த தவத்தின் வலிமையெல்லாம் உடலெல்லாம் இருக்கின்றது. அந்த தவ வலிமை கிடைச்சா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், நல்ல முறையில் வாழலாம் என்று தந்தை உரைத்த பிரகாரம் சில நாடுகள் கழிந்தன. தந்தையாகப்பட்டவரோ உயிர் நீத்தார். பாண்டவரோ தந்தை உரைத்தது உண்மையாக இருக்குமா என்று அது பொய்யாக இருக்குமா சோதிக்க பார்க்கலாம் என்று ஐவராகிய நாங்களும் அந்த இறந்த பிணத்துக்கு அருகாமல் செல்கின்றோம். அப்படி செல்லும் பொழுது ஆண்டவனாக கண்ணபிரான் பார்த்து ஏன் பாண்டவர்களே நில்லுங்க, என்ன காரியம் செய்கிறீர்கள்? ஒரு இறந்த மனித உடலை ஒரு மனிதனே சாப்பிடலாமா? அது அநீதியாகும். ஆகையினால் இறந்த மனித உடலை தகனம் செய்ய வேண்டும், எரிக்க வேண்டும் அல்லது புதைக்க வேண்டும். ஆகையினாலே நீங்க என்ன செய்ய வேண்டும்? அருகாமல் இருக்கிற காட்டிற்கு சென்று காய்ந்த விரைவெல்லாம் கொண்டு வரலாம் என்று அண்ணாவக்கூடிய தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் மாமல்ல கண்ணபிரான் ஐவரும் காட்டிற்கு சென்று விட்டாங்க. அந்த காலகத்திலே அந்த இறந்த பிணம் இருந்தா நாய் குழந்தை கொடிய மிருகங்கள் அடித்து தின்று விடும் என்று காவலுக்காக என்னை வைத்து சென்றார்கள். அப்பொழுது தந்தை உரைத்தார் அல்லவா, இது உண்மையாக இருக்குமா என்று அது பொய்யாக இருக்குமா என்று சோதித்து பார்க்கலாம் என்று தந்தையுடைய சுண்டுகளை உடைத்து உண்ட பொழுது அந்நேரத்தில் காட்டிற்கு சென்ற 4 அண்ணாக்களும் மாமாவில் கண்ணபிரானும் விறகு சுமந்து கொண்டு வராங்க. 4 பேரும் விறகு சுமந்து கொண்டு வந்து கீழே போட்டு களைப்பாக அமர்ந்து விட்டார்கள். ஆனால் கண்ணனும் விறகு சுமந்து கொண்டுதான் வந்தார்கள். கீழே போட்டு விட்டு களைப்பாக அமர்ந்தார்கள். ஆனா என்னுடைய கண்ணிற்கு மட்டும் இவன் 4 தலையில் அந்த விறகு சுமையானது தலைக்கு மேல் இருந்தது. ஆனால் கண்ணனுடைய தலையின் மீது மட்டும் தலையிலிருந்து ஒரு அடி தூரத்தில் அந்த காய்ந்து விரவப்பட்டது மிதந்து கொண்டு வந்தது. மாமா, நீங்கள் தான் விரைவே சுமக்கவில்லையே, ஏன் இந்த கலைப்புற்ற போல் நடிக்கின்ற கேட்டார். தனியாக அழைத்து சென்றார். அடடா, இந்த சகாதேவனுக்கு எப்படி தெரிந்திருக்கு சென்று அழைத்து சென்று என்னிடத்தில் கேட்டார்கள். நடந்தவற்றையெல்லாம் எடுத்து சென்றேன். அப்பொழுது ஆண்டவராகிய கண்ணபிரான் சகாதேவா, இந்த பூமியிலே ஒரு சாதாரண மனிதன் இந்த 3 காலத்தை அறியும் தன்மை பெற்றிருந்தார். அது உலக நீதிக்கு அடுக்காது. ஆகையினால எது நடக்க இருக்கிறதோ நடக்க போவதோ எதுவாக இருந்தாலும் யாருக்கு சொல்ல மாட்டேன் என்று ஒரு சத்தியத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது இருந்து சாஸ்திரத்தில் சிறந்தவனாகவும் ஜோதிட வல்லவனாக இருக்கின்றேன். என்னுடைய ஆடையவர்கள் பார்க்கும் அளவிலே உங்களுடைய இருவினைகளுக்கு எப்படி தெரிகிறது? காலையிலே உதயமாகும் போது எப்படி தகவல் தருகிறதோ அப்படி சொல்லிக்கிறீங்க.
அது அழகு செங்கலாகப்பட்டவனும் கிழக்கு திசையில் உதிப்பான். ஆமா. அந்த அதிகாலையில் பார்க்கும்போது அதிகாலையில் பார்க்கும்போது அந்த செங்கலாகப்பட்டது எந்த அளவாக பிரகாசிக்கின்றதோ அதற்கு ஒப்பாக என்னுடைய ஆடை ஆவணங்கள் பூஜை கிட்டிகளும் மார்பதக்கங்களும் எப்படி முடிக்கொண்டு வருகிறது. சுகமான முறையில் அழகான ஆடையை எடுத்துக் கொண்டு சபையில் வந்தீர்கள். இருந்த வழியிலும் கொண்டு இதனால் அறையிலும் சதி செய்யலாம் என்று துரியனுடைய வஞ்சகம் கோடான கொடி. ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த குடும்பத்துக்கு வெளியா இருப்பாங்க. என் குடும்பத்துக்கு நான் பஞ்ச பாண்டவர்கள் அழிய காரணம் 4 பேர் தான். யார் தெரியுமா? கௌரவர்கள் 100 பேர்களும் நாங்கள் 5 பேர்களும் சின்ன சிறு வயதிலே ஒன்றாக தெரிந்தோம். ஒரு பலாக்கனி கொண்டு வந்தார் கண்ணன். அந்த பலாக்கனியிலே வைத்தார் பிறகு அவர் ஒரு காரணம். அது மட்டும் கிடையாது. அர்ஜுனன் பாஞ்சால செய்வதிலே சென்று அந்த திரௌபதி என்ற பெண்ணை மணந்து வந்தார்கள். ராஜசேவனுக்கு நாங்களே செய்தோம். அப்பொழுது துரியோதனாகப்பட்டவன் வந்தா ஒரு பெண்ணுக்கு அடக்க இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு ஆளை பார்த்தா அடக்கமா இருக்கணும். அந்த துரியோதனாகப்பட்டவன் ஆணவத்துடன் துரியோதனாகப்பட்டவன் பழைய மண்டலத்தில் கீழ் விழும்பது கண்ணுக்கு தந்தைக்கு தான் தந்தைக்கு தலைமகளாக இருந்தும் கண்ணிருந்து குருவா என்று பெண்ணு நகைக்கலாமா? 2வது தவறு துரோகம் எடுத்து வந்தது. 3வது தவறு இந்த மண்ணுக்கென்று ஆசை வைத்தவர் சூதாட்டத்தில் கொஞ்சம் பெரிய உள்ளவர் எங்க அண்ணன் மூத்த அண்ணன் அவர் தான் தருமர். அவர் ஒண்ணு. இந்த அர்ஜுனன் 4 பேர்களும் எங்க குடும்பத்திற்கு வந்தார்கள். அப்படி சூது முனையிலே நாடு நகரம் ஆணை சேலை 38 வரவட்டையும் அனைத்தும் தொலைத்து 12 வனம் ஆரண்யவன காட்டிற்கு சென்றோம். ஓராண்டு ஐயாத வாசம் மற்ற நாட்டில கழித்தோம். துரியன் கட்டளை பிரகாரம் 13 கழித்தோம். இப்போ இருப்பது எங்க இருக்கிறோம்? உபலாயப்பட்டினத்தில் இருக்கிறீங்க. இந்த உபலாயப்பட்டினம் இருக்கும்போது ஐயா மாதவ என்று அடுத்தவருடைய காரணம் ஐயா உங்களுடைய அண்ணா கடவுளா வரமணி எவர் வந்திருக்கிறார்கள்? மாமா மாமா இருக்கிறார்கள். சின்ன மாமனா யாரு? டெல்லி மாமாவா? கண்டவரா வந்திருக்கிறாரா? சரி வந்தா என்ன பார்க்க சொல்லு பாக்கலாம். என்ன பார்க்க சொல்றா?
அவன் வானாரு நான் தான் போடுறேன். இப்போ தான் நம்பர் இருப்பாரு. சாமி வணக்கம். என்னால அந்த ராத்திரில கூட படிக்கிற அதான் அது மாதிரி இது மாதிரி ஆகி போச்சு. என்ன மாதிரி போயிடுச்சு நம்ம சொன்னேன் நான் சுத்தி வளைச்செல்லாம் வராது சொன்னேன். அது என்ன சொல்றான் அந்த குழந்தைன்னா ஏன்னா இதே தான் சொல்லி இருப்பியா சொல்லுங்க ஒரு தகாத மாமா வந்து வருஷம் சொல்லிட்டேன். வந்துட்டு இருப்பானே கம்னு என்ன புரிஞ்சுக்குதா போய் இங்க இறங்கிடுவேன் சொன்ன உடனே மாமா வந்து என்ன வந்து பார்க்க சொல்லுன்றான். மாமா வந்து என்ன வந்து பார்க்க சொல்லு எனக்கு வேலைக்கு அதிகமா அவனு போயிட்டு நான் பார்ப்பதா முத நீ வாய் திறந்திருக்கேடா. அப்ப நான் அதுக்கு போயினா அப்படி கிடையாது. பின்ன நல்ல வார்த்தையா வரலையே. என்ன நான் என்ன பண்ண வரது நான் என்ன பண்ண சொன்னது வந்து சொன்னேன். நான் 4 பேருக்கு என்ன சொல்லல. அடந்த ஆண்டு கண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. அவன் ஒரு பங்காரன். அவன் ஒரு பேச்சு கேட்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஏன் வேற முன்னு விட்டு நீ பரவாயில்ல நான் உயிர் சாகட்டா நான் இருக்கேன்டா. நான் கத்துனாக்கா நான் பாத்துக்கிறேன். என்ன தண்ணி பாத்தியா மொட்டை டீ பாத்துக்கியா அப்படி இல்லடா உயிர் போகாம பாத்துக்கிறேன். எப்படி பாத்துப்பா நீ எங்க எங்கன்னு பாத்துக்கிட்டே தெரியல. நான் சொல்லிட்டு மொட்டை நீ பாக்குறேன் என் முன்னாடி தெரியாதா என்ன நான் எதுக்கு சொல்றேன் ஏதோ நல்லது சொன்னேன். கட்டில என்ன வந்து மாட்டு நீனுமா சரி சரி நாங்க போட்ட போட்டு வாயை சீக்கிரமா கேட்டு ஆண்டவன் அது என்னமோ சீக்கிரம் வர சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்ப எனக்கு ஒண்ணு ரோசை வச்சு ஒண்ணு கிடையாது. 2 வெட்டான்னு போடுமா போயிட்டு வரடா. அப்ப நான் ஒண்ணு சோத்துறேன் இல்ல பிய துட்டுக்கிறேன். யார் என்ன பேசுறது என்ன போடா எத்தனை தப்பு உன்னடா போடா உனக்கு தெரியாதுடா கேட்டுறா மொத்தத்தையும் மாதவே மாமா ஒருத்தனர்வா வந்திருக்கிறாரா பார்க்கலாமா பார்க்கலாமா நீ ஏன்டா புலவி போய் வர நீனா பெண்ண மேல யாரத்துக்கு ஏனியா யாரத்து உன் மேல ஏசுகிறார்கள் என் மேல யார் என் மேல யார் அர்த்தம் நான் வந்து நீ சொல்லி நான் வரதுக்கு லேட் ஆகும் அவரு வந்து என்ன பார்த்து நீ சொல்ற அங்க போனா மாமா வந்து சொல்றேன் அவர் சொல்றாரு இது வாங்க சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யல அப்படி கிடையாது. ஒருத்தர் மாதிரி இல்ல இந்த மாதிரி இல்ல உதவி வேலைக்கு நின்னுக்கிறவன் நான் கிடையாது. எவனா உதவி வேலை வேலைக்கு வழியில நின்று அவங்க நின்று தலையை எனக்கு 1000 ரூபாய் இருக்குயா 10 மாதிரி சும்மா தூத்து உங்க சோத்து நான் சண்டை வச்சு போனா போகுது. என் வீட்டுல போய் சென்னை 4 பேருக்கு 3 பேருக்கு 5 பேருக்கு முடி போட்டு நான் மயக்காலுக்கு முடி போட்டு நின்று அப்படி நின்று பார்த்தோம் இல்ல என்ன போய் பாரு என்ன அதான் சொன்ன அதான் சொல்லியா அப்படியா சரி நானே எதுக்கு தெரிய உலகம் தண்ணில் இந்த ஆண்டவுடைய கிருபையினாலும் பெரியாருடைய ஆசீர்வாதத்தினாலும் மேலும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என் மனக்குழியில என் ஆசி அப்படியே ஆகட்டும் அம்மா. தங்களுடைய ஆசை இருக்கும்போது எங்களுக்கு ஏதாவது குறை இருக்கவா ஏன் நிரப்புகிறது குறை இருக்கா அப்படி இருந்தவன்
பொழுதிலும் என்னை ஒரு பொருட்டா எண்ணி என் நேரத்தில் காண வந்திருக்கிறீர்களே, காரணம் என்னவோ? ஜெயம் ஜெயம் நம்ம காயத்ரி நாடு வில்லாஞ்சி மகா சலத்திலே பேரோடு புயோடு வந்திருக்கு. நமது கற்பிக்க இலக்கண மாணவர் நம்ம நாடகம் எங்கு நடைபெற்றாலும் தொலைபேசி மூலம் அறிந்து கொண்டு நம்மளே கண்டுகளிக்க